மக்களவைத் தேர்தலில் பாஜகவின் வெற்றி முகங்களாக பார்க்கப்பட்ட 15 அமைச்சர்கள் தோல்வியை சந்தித்திருப்பது அக்கட்சியின் தனிப்பெரும்பான்மையை கனவை தவிடுபொடியாக்கியுள்ளது. 2019 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை அமேதி தொகுதியில் வீழ்த்திய ஸ்மிருதி இரானி, லக்கிம்பூர் கேரி விவசாயிகள் பிரச்சினையில் சிக்கி தப்பிய அஜய் மிஸ்ரா, ஆர்கே சிங் உள்ளிட்ட அமைச்சர்கள் பாஜகவின் வெற்றி முகங்களாக பார்க்கப்பட்டவர்கள். ஆனால் அக்கட்சிக்கு அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக ஒன்றிய அமைச்சரவையை அலங்கரித்த 15 அமைச்சர்கள் தற்போது தோல்வியை தழுவியிருக்கின்றனர். குறிப்பாக ஹிந்தி பேசும் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் மாநிலங்களில் பாஜக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. பாஜகவினரால் பெரிதும் கொண்டாடப்பட்ட ஸ்மிருதி இரானி அமேதி தொகுதியில் 1,67,196 வாக்குகள் பின்தங்கி காங்கிரஸ் வேட்பாளர் கிஷன் லால் சர்மாவிடம் தோல்வியடைந்தார். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அஜய் மிஸ்ரா, மகேந்திரநாத் பாண்டே, கௌஷல் கிஷோர், சாத்வி நிரஞ்சன் ஜோதி, சஞ்சீவ் பால்யன் ஆகிய 5 அமைச்சர்களும் தோல்வியை சந்தித்துள்ளனர். இதேபோல் வேளாண் துறை இணையமைச்சராக இருந்த கைலாஷ் சௌத்ரி ராஜஸ்தானின் பார்மர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவியிருக்கிறார். தென்னிந்தியாவிலும் பாஜக சார்பில் போட்டியிட்ட ஒன்றிய அமைச்சர்களாக இருந்த ராஜீவ் சந்திரசேகர், முரளிதரன், எல் முருகன் ஆகியோரும் தோல்வியடைந்து எம்பி கனவை பறிகொடுத்துள்ளனர். ரயில்வே இணையமைச்சராக இருந்த ராவ் சாஹேப் தான்வே மராட்டியத்தின் ஜால்னா தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கிறார். இந்தியாவின் கிழக்கு மாநிலங்களான ஜார்க்கண்ட், பீகார், மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒன்றிய அமைச்சர்கள் 4 பேரும் பாஜக எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.